ஹலோ, ஹவ் ஐ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். அதாவது எல்லோரும் இங்கிலீஷை ஆரம்பத்துலேருந்து பழகிற மாதிரி, சிம்பிளான முறையில் பழகிற மாதிரி உள்ள வீடியோக்கள் 30 வீடியோக்கள் போடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறேன். ஏற்கனவே 3 வீடியோக்கள் போட்டுட்டேன், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னைக்குலேருந்து தொடங்கி கொஞ்சம் கிராமர் லெசன்ஸும் பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னா, கிராமர் மேட் ஈஸி ஃபார் த பிகினர்ஸ்கள் கூட, அதாவது ஆரம்ப நிலையில் உள்ளவங்க கூட கிராமரை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி உள்ள வீடியோக்களாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் லெசன் பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு லாங்குவேஜை பேசுகிறதுக்கே கிராமர் அவசியம் இல்லையா? இஸ் கிராமர் நெசசரி ஆர் நாட்? இப்போ தமிழை எப்படி பேசுகிறோம்? கிராமர் தெரிஞ்சுக்கிட்டால் பேசுகிறோம் இல்லையே. இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து வீட்லேயும் வெளியேயும், பள்ளிக்கூடத்துலேயும் காலேஜ்லேயும், இல்லாட்ட ஒர்க் பிளேஸில், இல்லாட்ட ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது, மார்க்கெட் பிளேஸில், எல்லாத்துலேயுமே தமிழ் பேசுகிறவங்க தான் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. நம்மளும் தமிழ் பேசுகிறோம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக தமிழ் வந்துடுது, கிராமர் தெரியாமலேயே. இப்போ அந்த சூழ்நிலை இங்கிலீஷ்க்கு இருக்கா? இல்லையே. இப்போ நம்மளே அமெரிக்காவிலேயோ இல்லாட்டி இங்கிலாண்ட்லேயோ பிறந்திருந்தா அங்கே இங்கிலீஷ் பேசக்கூடிய சூழ்நிலை சுற்றுப்புறம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் இங்கிலீஷ் வந்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை, அந்த சுற்றுப்புறம், சரௌண்டிங் என்வாயர்மெண்ட்டு இங்கே இல்லை. அதனால் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன செய்யணும்? இங்கிலீஷை அந்த சரௌண்டிங்கை நம்ம தான் உண்டாக்கணும். எப்படி உண்டாக்குறது? நிறைய இங்கிலீஷ் கேட்கணும், நிறைய இங்கிலீஷை வாசிக்கணும், அதுக்கு பிறகு எழுதணும், பிறகு பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணணும், பிறகு கொஞ்சம் கிராமரும் தெரியணும். அப்படி கிராமர் தெரிஞ்சால் தான் நம்ம தப்பு இல்லாமல் எழுத முடியும், பேச முடியும். அந்த வகையில் கிராமர் பேசிக் கிராமர் தெரிஞ்சாலே போதும். ரொம்ப இன்டெப்த்தாக டீப்பாக தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு யாருக்கு அவசியம் இருக்குன்னா, இங்கிலீஷை டீச் பண்ணுறவங்களுக்கு, ஸ்கூல்லையோ காலேஜில் இங்கிலீஷை டீச் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் அண்ட் கிராமர் வேணும். நமக்கு சாதாரணமாகப்பட்ட நமக்கு அது வேணும்னு அவசியம் இல்லை. பேசிக் கிராமர் தெரிஞ்சாலே போதும். நான் இந்த லெசன்ஸ்லாம் பேசிக் கிராமர் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி உள்ள லெசனில் சென்டென்ஸ் அண்டு சப்ஜெக்ட், இந்த 2 இதையும் பார்ப்போம். சென்டென்ஸ்னால் என்னென்னா, எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஹேவிங் சம் மீனிங். அதாவது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், 2 வேர்ட்ஸாக இருக்கலாம், 3 வேர்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்ட மெனி வேர்ட்ஸாக இருக்கலாம். அதுதான் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். மீனிங்ஃபுல்னால் அர்த்தமுள்ளதாக இருக்கணும், அபத்தமாக இருக்கக்கூடாது. அர்த்தமுள்ளதாக ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சென்டென்ஸு அப்படின்ட்டு பேர். சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்கள். ஐ பிளே டென்னிஸ் எவ்ரி டே. நான் தினந்தோறும் டென்னிஸை விளையாடுகிறேன். ரமேஷ் வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே. ரமேஷ் நேற்று ஸ்கூலுக்கு போனான். ஹீ வில் ஃபினிஷ் இஸ் ஒர்க் டுமாரோ. அவன் வேலையை நாளைக்கு முடிப்பான் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதில் என்னென்னா, we name some person or thing which is called a subject. In all the sentences subject இருக்கு, அதுக்கப்புறம் what is called a predicate இருக்குது. சப்ஜெக்ட்னா யாரை பற்றி பேசுகிறோமோ, ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோமோ, the person who we talk about or a thing who we talk about is the subject. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ பிளே டென்னிஸ் எவ்ரி டே அப்படிங்கிறது நான் என்னை பற்றி தான் பேசுகிறேன். அதனால் ஐ இஸ் த சப்ஜெக்ட். யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். பிளே டென்னிஸ் எவ்ரி டே, மற்ற வேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ப்ரெடிகேட் அப்படின்னு பேர். ஸோ ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ்க்கு எப்படி இருக்கணும்னா, ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ப்ரெடிகேட் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். ப்ரெடிகேட்டுக்கு தமிழில் என்னன்ட்டு எனக்கு தெரியல. ப்ரெடிகேட்னால் மற்ற வேர்ட்ஸ்ன்னு மட்டும் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட்டு மற்ற வேர்ட்ஸ்லாம் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ரமேஷ் வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே. அதில் யாரை பற்றி பேசுகிறோம்? ஹூ ஆர் வி டாக்கிங் அபவுட்? வி ஆர் டாக்கிங் அபவுட் ரமேஷ். அதனால் ரமேஷ் இஸ் அ சப்ஜெக்ட். மற்ற வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே இஸ் த ப்ரெடிகேட். ஸோ சப்ஜெக்ட்டு ப்ரெடிகேட்டு, இது ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஹீ வில் ஃபினிஷ் இஸ் ஒர்க் டுமாரோ. யாரை பற்றி பேசுகிறோம்? ஹூ ஆர் வி டாக்கிங் அபவுட்? வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹிம். அந்த ஹீ தான் சப்ஜெக்ட்டு. வில் ஃபினிஷ் இஸ் ஒர்க் டுமாரோ இஸ் த ப்ரெடிகேட்.
ஸோ ஒரு சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் இருக்கணும், ப்ரெடிகேட் இருக்கணும். இப்போ சப்ஜெக்டை பற்றி பார்ப்போம். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா, எ பர்சன் ஆர் அ திங் அப்படின்னு சொல்லலாம். சப்ஜெக்ட் இஸ் அ பர்சன் ஆர் அ திங், கேன் பி சிங்குலர் ஆர் ப்ளூரல். ஒருமையாக இருக்கலாம், பன்மையாக இருக்கலாம். அண்ட் அதுக்கு பிறகு இட் கேன் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் 3 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். இப்போ அந்த டேபிளை பாருங்கள். அந்த டேபிளில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு இருக்கிறாங்க. அதில் வந்து இட் கேன் பி சிங்குலர் ஆர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரல் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் யார்? ஐ. எனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். நான் என்னை பற்றி பேசும்போது நான் தான் சப்ஜெக்டு, நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். அதுக்கப்புறம் நம்மளை பற்றி பேசும்போது, என்னையை சார்ந்தவர்களை பற்றியும் பேசும்போது, ஒரு டீமாக இருக்கலாம், இல்லாட்ட ஒரு குடும்பத்தில் எல்லாம் இருக்கலாம், இல்லாட்ட கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் இருக்கலாம். நம்மளை பற்றி பேசும்போது அது வந்து ப்ளூரல் ஆயிடுது. ஐ, வி, நான், நாங்கள் அப்படிங்கிறதுக்கு ப்ளூரல், நாங்கள்ங்கிறது ப்ளூரல். அதுக்கப்புறம் நீங்கள், யூ, நீங்களுக்கும் யூ தான். அதாவது போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் செகண்ட் பர்சன் ப்ளூரல் ஆர் யூ தான். நீங்கள் அப்படிங்கிறது. ஸோ உங்களை பற்றி பேசுகிறோம், என்னை பற்றி பேசுகிறோம், நம்மளை பற்றி பேசுகிறோம், அதுக்கப்புறம் உங்களை பற்றி பேசுகிறோம், உன்னை பற்றி பேசுகிறோம், இல்லாட்ட உங்களை பற்றி பேசுகிறோம். அது வந்து செகண்ட் பர்சன். மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ அவனை பற்றி பேசுகிறோம், அவளை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி பேசுகிறோன்னு இருக்கு இல்லையா? ஹீ, ஷீ, இட், அது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். அந்த ஹீனா அவனை, ஷீனா அவளை. நான் இருக்கேன், நீங்கள் இருக்கிறீங்க, அவனை பற்றி பேசுகிறோம். அந்த அவனை பற்றி பேசுகிறோங்கிறது தேர்ட் பர்சன். ஷீ அவளை பற்றி பேசுகிறோம், இட் அதை பற்றி பேசுகிறோம். அந்த இட் அதை அப்படிங்கிறது ஏதாவது இருக்கலாம். அனிமல்ஸாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், இல்லாட்ட பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லாட்ட இந்த உலகமே இருக்கலாம், இல்லாட்ட மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசமாக இருக்கலாம், ஒரு வைரஸாக கூட இருக்கலாம். அதில் வந்து இட் அது அப்படின்னு சொல்கிறோம், ஹீ, ஷீ, இட் அப்படின்ட்டு. அவங்கள பற்றி பேசுகிறோம், அவைகளை பற்றி பேசுகிறோம், இல்லாட்ட அவங்கள பற்றி பேசுகிறோம். ரெண்டுக்குமே, அதாவது அவர்கள் அப்படிங்கிறதுக்கும் அவைகள் அப்படிங்கிறதுக்கும் இங்கிலீஷில் தே தான். அது வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி பேசுகிறது. உலகத்தில் உள்ள எல்லா பர்சன்ஸும் இந்த 6 1 2 3 4 5 6 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸாக தான் இருக்கிறாங்க உலகத்தில் உள்ள எல்லா சப்ஜெக்ட்ஸும். அதாவது சப்ஜெக்ட்ஸ் கேன் பி எ பர்சன் ஆர் அ திங், ஏதாவது இருக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள சப்ஜெக்டு. ஸோ இன்றைக்கி வந்து சென்டென்ஸை பற்றி பார்த்துருக்கோம். சென்டென்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் இஸ் மீனிங்ஃபுல், அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்டு, ப்ரெடிகேட் அப்படின்ட்டுருக்கு. சப்ஜெக்டில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதில் சிங்குலர் இருக்குது, ப்ளூரல் இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்துட்டோம். இன்றைக்கி உள்ள லெசன் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் லெசன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் இட். அடுத்த லெசனில் வேறு ஒரு சப்ஜெக்ட் பார்ப்போம். இது மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்படி சொல்லிக் கொடுத்து கொஞ்ச நாளில் உங்களுக்கு கிராமரில் ஒரு பிடித்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இங்கிலீஷை பழகிக்கலாம். இதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்தடுத்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இங்கிலீஷு சரியான முறைப்படி நல்ல விதமாக பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் லெசன். இஃப் யூ லைக் திஸ் லெசன், ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye. See you in the next video.